மட்டுமில்ல எல்லா நலனையும் அல்லாஹ் தருவான். இது மூமின்களின் அடையாளத்துல முதல் வகை. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் 99 திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமங்கள் 99ஐயும் மனனம் செய்து இருப்பவர்கள் யாராரு அல்லாஹ் அறிஞ்சன. ஆனால் நம்ம ஒரு 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாவாவது நம்ம உள்ளத்துல கண்டிப்பா மனனம் இருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லை. இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழும் போது ரஹ்மான் ரஹீம்ங்கிறதும் அவனுடைய திருநாமம் தான். அல்லாஹ் திருநாமத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 99 பேர் அல்லாம சில பெயர்களை அல்லாவே வச்சிருக்கான். நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்கள் அந்த திருநாமத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட திருநாமத்தையில அல்லாஹ் தஆலா நம்மளை கொடுத்துருக்கான் இல்லையா. அதில் ஒன்று தான் யாகையுங்கிறது அந்த திருநாமமாக இருந்தாலும் யாஹன்னான் யா மன்னான் யா தையான் யா சுபஹான் இந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொடுத்தது தான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் எதையாவது நம்ம என்ன செய்யணும், வாயில முணுமுணுத்து கொண்டே இருப்பவர்களாக இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்களா, நின்ற நிலையிலையும் படுத்த நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் தூங்கும் நிலையிலும் அல்லாஹ்வின் திருநாமத்தை ஒருபோதும் மறக்காதவர்களாக இருப்பாங்க. அப்படி இருப்பவர்கள் மூமின்களின் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடையாளத்துல 2வது வகை அப்படின்னு நம்மளுக்கு கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த திருநாமங்களை உட்கார்றோம், கீழே உட்கார்றோம், சுப்ஹானல்லாஹ், எந்திரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், எந்திரிச்சு நின்றுட்டோம், அல்லாஹு அக்பர், யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்துட்டோம், அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி ஹஸீரா. நம்ம சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் வி, இப்போ 3 தடவை ஓதுறோம் இல்லையா. இதெல்லாம் மஜ்லிஸுக்குள்ள வரும்போதெல்லாம் ஓதும்போது மலக்குகள் இந்த நன்மையை தூக்கிட்டு போறதுக்கு போட்டி போடுவாங்க. நான் கொண்டு கொடுப்பேன் அல்லாட்ட, நீங்க கொண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்களா, போட்டி போடுவாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி ஒவ்வொரு திக்ர்களையும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹு அக்பர் கபீரா, இப்படி எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வாய்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உரைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக. அதே நேரத்தில் குர்ஆன்ல உள்ள ஆயத்துக்கள், சின்ன சின்ன ஆயத்துக்கள் எவ்வளவோ இருக்கு. இப்போ மத்தியான நேரம் வருது, வல்லுஹா அப்படின்றா என்ன, பகல் நேரத்தின் மீது சத்தியமாக. பகல் நேரம் எவ்வளவு நேரம் நம்மளுக்கு இருக்கு, காலையில இருந்து மாலை வரைக்கும் பகல் நேரம் கிடையாது. காலையிலிருந்து 10 மணி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அது என்ன, அது ஒரு நேரமா அல்லாஹ் தஆலா ஆக்குறான். 10ல இருந்து 12 மணி வரைக்கும் லுஹா நேரமாக மாத்துறான். லுஹர்ல இருந்து 12ல இருந்து 3 வரைக்குமே லுஹருடைய நேரமாக மாத்துறான். இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருப்பது போல நம்மளுடைய அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் நம்ம அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தஸ்பீஹாத்துகளாக, திக்ருகளாக, சலவாத்துகளாக நாம் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சு முணுமுணுக்க கூடாது. அந்த காலத்துல சஹாபாக்கள் யார் ஈமான் கொண்டவர்கள் யார் ஈமான் கொள்ளாதவர்கள் அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. முஸ்ரிக்குகளும் இருந்தாங்க, காபிர்களும் இருந்தாங்க. ஏன்னா இஸ்லாத்தை வெளிப்படுத்தாங்க. அந்த நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்களை உதட்ட கவனிச்சா அந்த உதடு முணுமுணுக்குமா, அதை பார்த்து ஈமான் கொண்டவங்கன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு தான் அடையாளம் ஹிஜாப் இருக்கு, புர்காவை போட்டு போகிற முஸ்லீம்னு தெரிஞ்சு போகுது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த ஹிஜாபு என்பதுடைய தர்த்திப்பு தெரிஞ்சு வாழக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். பல இடங்கள்ல ஆண்கள் கூட புர்காவை போட்டு காசு வசூலிக்கக்கூடிய அவல நிலை. மாற்று மதத்தினுடைய ஆண்கள் புர்காவை போட்டு பெண்ணு மாதிரி புர்கா போட்டு காசு வந்து கேட்கும்போது, புர்கா போட்டு ஒரு பெண்மணி வந்து பைசா கேட்குறாங்க. அப்போ இந்த புர்காவை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த ஹிஜாபாக நினைச்சு நம்ம போடணும். நம்ம அந்த ஹிஜாபில் இருக்கும்போதே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இந்த ஹிஜாபை எந்த காரணத்துக்காக நீ இந்த துனியாவுக்கு எங்களுக்கு இறக்கி கொடுத்தாயோ அந்த காரணத்தை நிறைவேற்றக்கூடிய பெண்களாக எங்களை அனைவரையும் ஆக்கி அருள் புரியா. என்ன மட்டும் இல்லை, அனைவரையும் ஆக்கி அருள் புரியா அல்லாஹ்னு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். திருநாமங்களை எப்போதுமே நம்ம அடையாளமாக வச்சுக்கிறோம்.
அல்லாஹ் தஆலாவுடைய மவுத்து நம்மளுக்கு எப்போ வரும், எந்த நேரம் வரும், எப்படி வரும் நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரம் வரும்போது உலக மாயையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஊசி போடையில் ஆண்டு சொல்லும்போது ரூஹ் பிரிஞ்சிடலாமா? அல்லான்னு சொல்லி பிரிஞ்சிடலாம். வலிக்குதா? அல்லாஹ் அக்பர் இருக்குதே. இந்த அல்லாஹ் அக்பர் சொல்கிற நேரத்தில் நம்ம ரூஹ் பிரிஞ்சிடலாம். ஒரு மாத்திரை போடும்போது நமக்கு யாசாபி யாசாபின்னு சொல்லி போடுவோமே, அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ரூஹ் பிரியலாம். இப்போ எதையாவது பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத பார்க்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சைத்தானை விட்டு என்னை பாதுகாத்துறியான்னு சொல்கிறோம், அந்த நேரத்தில் ரூஹ் பிரியலாம். இப்போ வெளியே வர்றோம், பிஸ்மில்லாஹி தவக்கல் நான் சொல்லி வர்றோம், அந்த பிஸ்மில்லாஹி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரூஹ் பிரியலாம். உள்ள நுழையில சலாம் சொல்கிறோம், அந்த சலாத்தோடு நமக்கு ரூஹ் பிரியலாம். இப்படி எல்லாமே நம்மளுடைய மார்க்கத்துடைய அடையாளங்களான வார்த்தைகளை நம்ம அதிகமாக சொல்லும்போது மூமின் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுடைய அடையாளம் இரண்டாவதாக வந்துடும். அடுத்தது மூணாவது அடையாளம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளம் உள்ளவர்கள் மூணாவது யாருண்டா, குர்ஆனை பற்றி பிடிப்பார்கள். குர்ஆனை பற்றி பிடிப்பார்கள்னா என்ன? கையில் கொண்டுக்கிட்டே போகிறது கிடையாது, கையில் வச்சுக்கிட்டே இருக்கிற குர்ஆனை உள்ளத்தில் தேக்கி வைக்கணும். அந்த உள்ளத்தில் தேக்கி வச்சதை வெளிப்படுத்தணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மஜ்லிஸ் ஆரம்பிக்கும் போது பையினா சூரா ஓதுனாங்க. அதுக்கு பிறகு சூரா முழுக்க பற்றியும் தபாரக்கலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சரி, தபாரக்கலத்தை பற்றியும் சூரா சஜதாவை பற்றியும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பற்றி பிடிப்பதுன்னா என்ன? சொன்னது மாதிரி கேட்டது மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் பற்றி பிடிப்பு. அப்போ நம்ம குர்ஆனின் படியே வாழ்வார்கள், வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க. குர்ஆனின் படியே எப்படிமா வாழ்க்கையை அமைக்கிறது? யாராவது சொல்லுங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் ஃபாலோ பண்ணுறது. இன்னும் ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. பிறருக்கு சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பது, குர்ஆனை கற்று அதன்படி ஃபாலோ பண்ணுவது, இப்போ பிறருக்கு ஓதி கொடுப்பது, இந்த 3 கேட்டகிரியுமே ஒன்று சரிதான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் குர்ஆனின் படி வாழ்வதுன்னு என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ் எதையுமே சொல்லாமல் விடலை. ஒரு செலந்தியை பற்றி அல்லாஹ் தஆலா அன்ஹாபுத்துன்னு ஒரு சூறாவை இறக்கியிருக்கான். செலந்தி ஊதுனா பறக்கக்கூடிய ஒரு வலை அமைக்கக்கூடிய செலந்தியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானே. என்ன சொல்லியிருக்கான்? என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா படைப்புகள்லையே பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்னு குர்ஆனில் சொல்லியிருக்கான். ஆண்கள் வலிமையானவர்கள் சொல்லியிருக்கான். ஆண்களுக்கு மார்க்கத்தில் சொத்துல 2 பங்குன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் சொல்லியிருக்கான் இல்லையா? ஆனால் ஆண்கள்னு ஒரு சூறா இறக்கியிருக்கானா? பலகீனம்ங்கிறான். பெண்களை பார்த்து என்ன சொல்றான் அல்லாஹ்? பலகீனத்திலும் பலகீனமாக இருந்தீர்கள்ங்கிறான். ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட நம்மளை பற்றி அன்னிசான்னு ஒரு சூறாவையே கொடுத்துருக்கானே. அந்த அன்னிசா சூறாவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்? குடும்பவியலை பற்றி அக்கு வேற ஆணி வேற ஆஞ்சு கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. குடும்பவியல் எப்படி ஒரு குடும்பம் நடக்கணும், திருமண சட்டம் என்ன, ஒரு குழந்தையை சுமந்து இருக்கும் போது என்ன நிலை, அந்த குழந்தையை பெத்துட்டா பால் கொடுக்கும் போது என்ன நிலை, அல்லாஹ் பாதுகாக்கணும். தலாக்குடைய சட்டம், குலாவுடைய சட்டம், எல்லாத்தையும் குடும்பவியலாக அத்தனையுமே அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கடமையை பூரா ஒரு வரியில சொல்ற அல்லாஹ். ஈமான் கொள்ளுங்கள், தொழுங்கள், நோம்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கன்னு ஒரு வரியில சொல்ற அல்லாஹ் குடும்பவியலை மட்டும் அக்கு வேற ஆணி வேற சொல்றான். அந்த சூறாக்களின் படி நம்ம வாழணும் இல்லையா? அல்லாஹு அக்பர். ஒரு அறிஞர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வோட பேசணும்னு நினைப்பேன், அல்லாஹ்வோட நான் பேசணும்னு நினைப்பேன், ஒளி செஞ்சுட்டு தொழுக நின்றுருவேன். ஒரு அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ்வோட நான் பேசணும்னு நினைச்சேன்டா, ஒளி செஞ்சுட்டு என்ன செய்வேன்? தொழுக நின்றுவேன்.
இன்னைக்கு நாமெல்லாம் தொழுகைங்கிறது 5 வக்துக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். வரல அது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இறைநேசர்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அப்பப்ப சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகையில, உபரியான தொழுகைகளை, இந்த தொழுகக்கூடாத நேரங்களை தவிர 2 ரக்காயத்து தொழுது 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 அல்லாஹ்வோட பேசுவாங்க, ஒப்பந்தம் வச்சுக்கிடுவாங்க. இந்த காரியத்தை நான் செய்கிறேன், எனக்கு நிறைவேற்றி கொடு. சபர் தொழுகை இருக்கு இல்லையா, தொழுதுல சபர் போங்கன்னு எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? அந்த சபரில் எந்த விதமான உங்களுக்கு இடையூறும் இல்லாமல் நீங்கள் சென்ற இடத்துக்கு திரும்பி வரணும். இதுக்கு தானே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சபர் தொழுகை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், ஹாஜத்துடைய தொழுகை. இப்படி ஒவ்வொரு தொழுகைகள் இருக்கு இல்லையா, இந்த தொழுகையோட நான் உரையாடிக்கிருவேன். நான் அல்லாஹ்ட்ட பேசுறதாக இருந்தா அல்லாஹ் என் கூட பேசுறேன்னு ஆசைப்படுவேன், அல்லாஹ் என் கூட பேசணும்னு ஆசைப்படுவேன். பேசணும் படணும்னு ஆசைப்பட்டுட்டேன்டா நான் குரான் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவேன். அல்லாஹ் என் கூட பேசுவான். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, வஹீயின் கணம் தானே. நம்ம அந்த கணம் தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். குரானுடைய மகிமை தெரியாம குரான் ஓதிக்கொண்டு இருக்கோம். அந்த மகிமையை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதினால் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளம் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை நம்பிக்கையாளர்கள் நம்ம சொல்லி இருக்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கறோம் இல்லையா? குரான்ல அல்லாஹ் நம்மளை நம்பிக்கையாளருங்கிறான். நம்பிக்கையாளர்லாம் நம்ம நம்பிக்கை அவன் மேலே எவ்வளோ தூரம் வச்சுருக்கோம்? அல்லாஹ் நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறேன்டா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இவங்க நல்லவங்கம்மான்னு யாராவது ஒரு 10 பேர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? இவங்க நல்லவங்கன்னு இத்தனை பேர் சொன்னாங்கன்னு எழுதிடுவாங்க. அல்லாஹ் அதை எடுத்து பரிசீலனை பண்ணும்போது, இவங்க நல்லவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் சாட்சியாக இருந்தேன்னு மலக்குகள் சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ்வே நம்மளை பார்த்து நம்பிக்கையாளர்கள்ங்கிறான். அப்போ நம்ம நம்பிக்கைக்கு எப்படி இருக்கணும்? எல்லா விஷயத்துலையும் என் கண்ணை கொடுத்துருக்கான், அல்லாஹ் பார்க்க சொன்னதைத்தான் நான் பார்ப்பேன். என் காதை கொடுத்துருக்கான், அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க சொல்லியிருக்கானோ அதுதான் கேட்பேன். அல்லாஹ் என்னை நடக்க சொல்லியிருக்கான், அல்லாஹ் எந்த இடங்களுக்கெல்லாம் நடந்து போக சொல்லியிருக்கானோ, எந்த இடத்துல போனால் நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்கானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செய்ய நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அந்த இடங்களுக்கு என் காலை நான் பயன்படுத்துவேன். கரத்தை கொண்டு அல்லாஹ் என்ன வேலை செய்ய சொல்லியிருக்கானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய காட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த கரங்களை கொண்டு அந்த வேலையை செய்வேன். அப்படி நம்ம மன உறுதியோட இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்தோம் என்றால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய அடையாளமான 3வது அடையாளம் நம்மகிட்ட வரும். அதாவது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா குரானை ஓத அவங்ககிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூதே நீங்கள் குரானை ஓதுங்க, நான் கேட்கணுங்கிறாங்க. குரானை ஓதுங்க, நான் கேட்கணுங்கிறாங்க. மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு தான் குரானே இறங்குது, உங்கள்கிட்ட தான் இறங்குது, நான் உங்கள்கிட்ட ஓதுறதா? அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பேரை சொல்லி குரான் உங்களை ஓதி கேட்க சொன்னான். எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். அல்லாஹ் ஒரு பேரை சொல்லி குரானை ஓதி ரசூலை கேட்க சொல்கிறான். அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபியாக இருப்பாங்க? இப்போ கேட்குறாங்க, மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏன் பேரை அல்லாஹ் சொன்னானா யார சொல்லல? ஆமாம் சொல்லு. நான் என்ன ஓதட்டும்? இப்போ தோழி ஓதுனாங்கல்ல பையனா சூரா, அந்த பையனா சூறாவைத்தான் அவங்கள திட்டமிட்டு இந்த பயான் பண்ண போகிறோம் ஓதுங்கன்னு நாங்கள் சொல்லலை. அவங்களும் இன்னைக்கு கிராகத்து ஓதுவோம்னு நினச்சி வரலை, ஓதுற பிள்ளைங்க வரலை, ஓதுனீங்களாமாண்டோம், அவங்க ஓதணுன்ட்டாங்க. ஓதுனா சூறா எந்த சூறா வந்துச்சு? இதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் நம்ம கூட உற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். சாதாரண நம்ம பார்க்குற பார்வைக்கும் இருக்கு. அல்லாஹ் நம்மளை கனிவா ரஹ்மத்தா உற்று பார்த்து கொண்டு இருப்பதிலையும் இருக்கு இல்லையா? அப்போ அல்லாஹ் நம்ம கூடயே தான் இருக்கான். அவனை விட்டு நம்ம விலகாம வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு தந்துரியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாட்ட மனமுறையும் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் ஓத சஹாபாக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி கேட்பாங்க, நீங்கள் ஓதுங்க, நீங்கள் ஓதுங்க.
இதில் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் ஒரு முறை அபு மூசா அஸ்ஸரி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசூல்லா வர்றாங்க. அந்த குரலை கேட்டு அப்படியே நிற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா வந்தாங்க, அவங்களுடைய வாசம் இவங்களுக்கு தெரியுது. இப்போ குர்ஆனுடைய ஆயத்து முடியாம ரசூலை திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் பார்த்தா தப்பு இல்லை, நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாங்கன்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே யார் வர்றான்னு திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் ரசூலை திரும்பி பார்க்கலாம். அப்படி இருந்தும் அபு மூசா அஸ்ஸரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, ஆயத்து முடிவை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து ரசூல்லா சலாம் சொல்கிறாங்க. அந்த 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 இடத்த கொஞ்ச நேரம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட அந்த உரையாடல்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு மூசா அஸ்ஸரி ரலியல்லாஹு தஆலாவே தோழரே, நீங்கள் ஓதும்போது நீங்கள் ஓதக்கூடிய தொனி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை போல இருந்துச்சுங்க. நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆனை ஓதும்போது அதில் லைட்ஸ் ஓதக்கூடியவர்களாக, சூரத்துல் ஃபாத்திஹாவே ஓதுனாலும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள அல்லாஹ் அந்த 7 ஆயத்திலேயே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றானா, அடியா என்ன புகழ்ந்துட்டான், அவனை புகழின் உச்சிக்கு செலுத்தாம நான் அவனை மரணிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட பாக்கியம். அந்த ஒரு ஆயத்துல அல்லாஹ்வை புகழ்ற ஆயத்துல நம்ம எந்த அளவுக்கு லைட் சொல்றோம்ங்கிறத அல்லாஹ் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை அறிந்து நம்ம ஓதக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இது 3வது அடையாளம். இன்னும் ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருமா? ஏற்கனவே அவங்க தந்தைய, அவங்களுடைய தந்தை அவனை பற்றியும் சொல்லியிருக்கோம். அவன் என்று சொல்கிறான், எல்லாம் இல்லைம்மா, ஃபிரௌனு ஹாரூனு நம்ரூத்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறான். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலான்னு மறக்கக்கூடாதுமா. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலான்னு மக்கா வெற்றி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரி. மக்கா வெற்றி வரையிலும் எதிரி. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 9 பெயரை சொன்னாங்க. காபாவின் திரைக்குள்ள அவங்க நுழைஞ்சாலும் அவங்கள கொலை செய்யுங்கன்றாங்க. ஒரு 9 பேர். அந்த 9 பேர்ல இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர். ஆனா அந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு அவங்க இந்த பதவிக்கு வர்றதுக்கு அவங்க மனைவி காரணம். ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது காபாவின் திரைச்சீலைக்குள் நுழைந்தாலும் அவர்களை கொலை செய்யுங்கன்ட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு கொடுமையானவங்களா இருந்திருப்பாங்க. அப்படி இருந்து இதை கேள்விப்பட்ட இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா மக்காவை விட்டே ஓடிட்டாங்க. அந்த வரலாறு பெருசு. இப்போ இந்த இடத்துல நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்படி இக்ரிமா கொலைக்கு வந்த வரிசையில் இருந்த இக்ரிமாவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு நம்ம சொல்றோமே, இதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம கணவரை கண்டுபிடிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க, ஆனா நீங்க அது மக்காவில் இல்லை, இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க ரசூலை பார்த்த உடனே ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற. ரசூல் என்னை ஏத்துக்கிடுவாங்களா? என்னை அங்கே கொலை செஞ்சுட்டாங்கண்டா அவங்களுக்கு உயிர் பயம். அந்த நேரத்தில் மனைவி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டிக்க வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு நம்மளை மன்னிக்கத்தான் அவங்களை அனுப்பியிருக்கான், நீங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன். ஏன்னா அவங்ககிட்ட பரிபூர்ண ஈமான் இருந்துச்சு. ஈமானின் அடையாளம் என்ன செஞ்சிச்சு, கணவரையும் மார்க்கத்துக்குள்ள கொண்டு வர வச்சு இன்னைக்கு அவங்களை நம்ம எப்படி சொல்றோம், இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிறோம். வரலு அன்ஹுன்னு இப்பதான் குர்ஆன் ஓதுனாங்க, சூரா ஓதுனாங்கல்ல, பையனா சூறாவில் வருது இல்லையா.
அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து புரிந்து அவங்க என்ன செய்வாங்களாம், இக்ரிமர் அலியலாவுத்தால ஈமான் கொண்டுட்டாங்க. கொண்டதுக்கு பிறகு குரானை எடுத்து இப்போ நம்ம முத்தமிடுறோம் இல்லையா, குரானை எடுத்து நம்ம திறந்து முத்தமிடுறோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை அறிவிச்சு கொடுத்தவங்க இந்த சஹாபி. குரானை முத்தமிடலாம், நெஞ்சோட அணைக்கலாம், கண்களில் பார்க்கும்போதே கண்களில் கண்ணீர் வடியலாம். இதையெல்லாம் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டுங்க யாரு? இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ அவங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அடையாளத்தில் வந்துட்டாங்களா? சுபஹானல்லாஹ். நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த அடையாளம் உள்ளவர்கள் நம்மளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது 4வது, அதிகமான திக்ர் செய்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளம் திக்ரு. சுபஹானல்லாஹ்னு சொல்வது திக்ரு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது தம்ஜீது, புகழுக்குரியது, அல்லாஹ் அக்பர்ங்கிறது தக்பீர், மற்ற ஆயத்துக்களை எல்லாம் நம்ம ஓதிக்கொண்டே வருவது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு திக்ராக இருக்கு. இப்போ காலையில் முழிச்ச உடனே, இப்போ அதாவது நம்ம எந்திரிக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு முழிப்பு வருது. அவனுக்கு முழிப்பு வந்த உடனே யாரோ ஒரு மனிதர் 4ஆம் கலிமாவை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு சக்கராத்தின் வருத்தம் லேசாகும். அன்றைய நாள்ல அவரை விட அதிகமாக அந்த கலிமாவை அதிகமாக ஓதாதவரை தவிர அவர் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம ஒரு தடவை ஓதியிருப்போம், வேற யாராவது 3 தடவை ஓதியிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க சிறந்தவங்க. எல்லாம் பாதுகாக்கட்டும். நம்ம ஒரு தடவை ஓதி இருக்கிற நேரத்தில் யார் ஓதாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம சிறந்தவங்க. அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து பெருமனையெல்லாம் விடலை. அப்போ அந்த திக்ருகளுடைய வலிமையை கொண்டு நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம உறுதி வரணும். நம்ம கால்கள் நிற்கிது பூமியில், எதில் நம்ம காலுடைய நரம்பு வெயிட்லையா நிற்கிது? உடம்பை பூரா நம்ம சொல்லுவோம், உடம்பை இத்தா சொல்லி உடம்பை தாங்கிறது காலு, அதுதான் கால் வலி அதிகமாக வருது. எல்லாத்துக்குமே பொதுவாக கொஞ்சம் ஏஜ் போக போக என்ன ஆகும், கால் தான் முதல்ல வலி வரும். இப்போ அந்த வலி வந்த பிறகு என்ன சொல்லுவோம், உடம்பு வெயிட் தாங்க முடியல காலுக்கு. சரி, இந்த பாதம் எதில் போய் தாங்குது? பூமி. அந்த பூமியில் நிற்பதற்கு காரணம் நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பரை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா பூமியில் நம்ம நடக்க வைக்கணும். அல்லாஹ் தஆலா பூமிக்குன்னு ஒரு பூமி ஈர்ப்பு தன்மையை கொடுத்துருக்கான். அது அந்த பூமி திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் பூகம்பம் நிகழாது. சில கண நேரம் பூமியின் மனிதனை பார்த்து இப்படி அல்லாஹ் இவ்வளோ இதாயத்தை கொடுத்தும் இப்படி திரிகிறானேன்னு சில நேரத்தில் மனிதனை பார்த்து அது பெருமிச்சு விடுற நேரம் தான் பூமியின் பூகம்பம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம திக்ரோட நம்ம இருக்கும்போது, நம்ம நாவ அசையும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் ஹதீஸ் குதிசில, என் அடியான் எப்படி உள்ளானோ அப்படியே நானும் ஆகிவிடுவேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்னை எப்படி நான் எப்படி நம்ம நினைக்கிறோமோ, எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அவனும் ஆகிடுவேன். தனியாக அவன் நினைச்சா நான் அவனை நினைப்பேன். அவன் கூட்டாக நினைச்சான்டா நான் மலக்குகளுடைய கூட்டத்தில் அவனை சங்கைப்படுத்துவேன். அவன் மனிதர்களுக்கு மத்தியில், இப்போ மலக்குகளும் மனிதர்களும் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அல்லாஹ் மனிதர்கள்ட்டையும் நம்மளை கண்ணியப்படுத்துறான் இல்லையா? இந்த இடத்துல எங்களை பேச வச்சு உங்களை கேட்க வைக்கிறானே, அது கண்ணியம் தானே? இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கும்போது நான் பேசுகிறேனே, இதுவும் ஒரு கண்ணியம் தானே? கண்ணியம் கொடுக்குறான் இல்லையா? அல்லாஹ் நான் கண்ணியப்படுத்துவேங்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வை ரசூலை புகழணும். இந்த இடத்துல கூடியிருக்கோம். அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட என்ன செய்வான்? ஏன் அடியா இன்ன இடத்துல இந்த மஜ்லிஸ்ல இத்தனை பெண்கள் இவ்வளவு தூரம் என்னை நினைச்சாங்க, நம்மளை அப்படியே நினைக்கிறான். அப்ப இதுக்கு காரணமா இருப்பது நம்மளுக்கு திக்ராக இருக்கு. இந்த நேரமும் நம்மளுக்கு திக்ரு தான், நம்ம அமர்ந்திருக்கிறதும் திக்ரு தான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அனுதினமும் திக்ரு செய்து கொண்டே இருப்பவர்களாக. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, எந்த ஒரு வார்த்தை பேசினாலும், யாராவது வர்றாங்க சலாத் சொல்றோம், சலாத்துக்கு பதில் சொல்றோம், அதுக்கு பிறகு உட்காந்து நம்ம சாறு என்ன சோறு என்னன்னு பேசாம அமல்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துடைய திக்ரு எதையாவது ஒரு வார்த்தை நம்ம, அதாவது ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம பண்டம் என்ன வாங்கிட்டு போறோம் இல்லை, நம்ம போகும்போதே நியத்து வைக்கணும்.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தாவத்தை கொடுத்துட்டு வரணும். அங்கே இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டு வர்றோம்னு பேசுது இல்லை. போன நல்ல சூப்பர் டீ போட்டு கொடுத்தாங்க, தண்ணியா இருந்துச்சு டீ, இதெல்லாம் நம்மளுக்கு பேச்சு இல்லை. அங்கே அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பெற்றுக்கிட்டு வரோம்? காசு பணத்தை சொல்லலாமா, மார்க்க ரீதியான வார்த்தைகள். இப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம லாகவுல வளாக்குவத்தை நிறையா ஓதிக்கங்கம்மான்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வரையிலே ஒரு 10 தடவை ஓதிட்டு வர்றோன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிந்தனைக்கு வர்றதை தான் நம்ம பேச முடியும். அந்த 10 தடவை ஓதிட்டு வந்தோம்னா லாகவுல வளாக்குவத்தை இல்லா பில்லா அந்த வார்த்தை என்னண்டா 99 நோய்க்கு நோய் நிவாரணம். இப்போ ஒரு மாத்திரை போட்டால், தலைவலி மாத்திரை போடுறோம், அதிகமாக போடாதீங்க கிட்னி ஃபெயிலர் ஆகிருங்கிறாங்க. கால் வலி மாத்திரை அதிகமாக போட்டுறாதீங்க பல பிரச்சனைகள் வருங்கிறாங்க. காற்று வலி உள்ளவங்க காற்றுக்கு வலி உள்ளவங்க தான் அந்த மாத்திரை போடணும், மற்றவங்க போடக்கூடாது. இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. ஆனால் லாகவுல வளாக்குவத்தை இல்லா பில்லா ஓதுனா 99 நோய்கள் நம்மகிட்ட இருந்து விலகுது. அதுல ஆக குறைந்த நோய் என்ன தெரியுமா? கவலை. எல்லாத்துக்கும் அதுதான் ஆணி வேற. ஆனா அதற்குன்னு சொல்றாங்க கவலை குறையுங்கிறாங்க. அப்ப 98 நோய் அதை விட சின்னதுங்கிறாங்க, ஆக குறைவானது. அப்ப நம்ம அவங்ககிட்ட இருந்து அதை சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்ப அவங்க சொல்லி விட்டவங்களுக்கும் நன்மை போகும், நம்மளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நன்மையை தருவேன் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் திக்ரோடையே நம்ம வாழ்க்கையை இணைத்து கொள்ளக்கூடியவர்களாக, நம்ம வாழ்க்கையோட திக்கரை கொண்டு எனக்குன்னு அவசியம் இல்லை, திக்கரோட நம்ம வாழ்க்கையை 2 மாற்றம் இருக்குல்ல. அடுத்தது 5வது, நல்ல அமல்கள் மீது ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல அமல்கள் மீது, அதாவது நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக. நன்மை எந்த காரியம் ஒரு நன்மையில் இருக்கோ. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த மஜ்லிஸ்ல எல்லாருமே திடகாத்தமாக உடம்பு நல்லா இருக்குன்னு வந்தவங்க யாரும் கிடையாது, பல பேர் கிடையாது. இருந்தாலும் எனக்கு மாடி ஏற முடியலை, நான் போய் மஜ்லிஸுக்கு போயிட்டு வருவேன். இப்போ நம்ம மஜ்லிஸுக்கு வர்ற ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க பேர் சம்ஸ்ரிசா. அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி நான் பயானுக்கு வர முடியலையம்மா, எனக்கு நடக்க முடியலையம்மா. போன எடுத்த உடனே அவங்க சொல்கிற வார்த்தை இதாக தான் இருக்குது, அந்த தாக்கம். அப்போ அமலுக்கு நன்மைக்கு முந்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளையும் சேர்க்கணும். அந்த அமல்கள் வந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா வந்துடும்? நேசிக்கக்கூடிய அடையாளம் உள்ளவர்களாக வந்துடும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மையானவர்கள், நன்மைக்கு முந்தி வந்தவர்களை 3 கூட்டமாக அல்லாஹ் பிரிப்பானாம். நன்மைக்கு முந்தி போனவங்களையே 3 கூட்டம். அந்த 3 கூட்டத்திலையும் நம்ம இருக்கணும்னு துவா செய்வோம். எனக்கு ஒரு கூட்டம் மட்டும் காணாது, 3 கூட்டத்திலையும் நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாட்ட அடம் பிடிச்சு வாங்கலாம், துனியாவை மட்டும் அடம் பிடிச்சு வாங்கக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும், துனியா அல்ஹம்துலில்லாஹ் வாங்குறது அப்புறம் என்ன செய்வோம்? எனக்கு சோறு தான் எல்லாம் கேட்குறோம், சோத்தை தின்னுட்டு போட்டுட்டு தான் போவோம். துணியை கேட்குறோம், உடுத்திட்டு சொத்து கேட்குறோம், எல்லாமே உலகத்தில் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஆனால் நம்ம கூட கொண்டு போகிறது நன்மைகள் மட்டும்தான். நம்மளுக்கு பின்னால் ஒரு நல்லடியார்கள் மரணித்து போகும்போது நன்மைகள் கூட்டம் கூட்டமாக போகுமா அவர்களுக்கு பின்னால்? அது எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மையாக இருக்கணும், வெறுமனை போன நன்மையாக இருந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த 3 கூட்டத்திலையும் அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடும்போது 3 கூட்டத்தில் உள்ளவர்களும் இருப்போமா? புரியுற மாதிரி இருக்க? அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல அமல்களுக்கு முந்தி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்படி உள்ளவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளம் உள்ளவர்களே 5வது வருஷம். இப்போ 6வதாக அடையாளம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கண்டா, தொழுகையில் உள்ள அச்சத்துடனும் பயத்துடனும் தொழுபவர்களாக இருப்பார்கள். தொழுகையில உள்ள அச்சத்தோடும் பயத்தோடும் தொழுகையை ரசிப்பவர்களாகவும் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதை சொல்றதுக்கு தகுதி எங்களுக்கும் இல்லை, கேட்கறதுக்கு அல்ல உங்களுக்கு தகுதியை கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் தொழுகையை ரசிச்சு தொழுகிறோம்? ஒரு கண் நேரம் நம்ம நினைச்சு பார்ப்போமே. அல்ல அந்த ரசனையோட தொழுகையை உள்ள அச்சத்தோட
அல்லாவின் பயத்தோட. இந்த தொழுகை தான் எனக்கு இறுதி தொழுகை. அடுத்த தொழுகை எனக்கு ஜனாசா தொழுகையாக இருந்தா நான் தொழுகாத நிலையில எனக்கு மரணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த தாக்கத்தோட, அந்த தாகத்தோட தொழுகக்கூடியவர்களாக இருந்தோம்டா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளத்தில் நம்மளும் வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்ம தொழுகையை சடங்காக தொழுகாம தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ருக்குக்கு போற சஜதா அந்த 7 நிலைகளும் செஞ்சுட்டா தொழுகை நிறைவேறணும். ஆனா அதுல உள்ள அச்சம் வரணுமே, நிதானம் வேணுமே. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போதும், நம்ம ருக்குக்கு போகும்போதும், சஜதாவுக்கு போகும்போதும் அந்த நிதானம் வேணுமே. நம்ம எப்படிதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஈஸியாக சொல்லுவோம். யாராவது நம்ம அவசரமா இப்போ யாராவது கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 5 நிமிஷம் தொழுதுட்டு வந்துடுறீங்க. 5 நிமிஷத்தில் அசருடைய வக்து 4 ரக்காயத்து, 4 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 ஆயத்து, 28 ஆயத்து ஓதணும் 4 ரக்காயத்துலேயும். சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும். துணை சூறா 2 ரக்காயத்தில் ஓதணும். துணை சூறா ஒரு 5, முதல்ல 5 ஆயத்தும் அப்புறம் 2 ஆயத்து 4 ஆயத்துன்னு கணக்கு வச்சா கூட 9 ஆயத்து. இப்போ ஆக மொத்தம் 37 ஆயத்து ஓதுறதுக்கு நேரம் வேணும். ஒரு கணக்கு நம்மளே பார்ப்போம். காசு பணம்லாம் கரெக்டாக கணக்கு பார்ப்போம்ல, இருப்போமா? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்தான். அவன்கிட்ட 200 ரூபா தாளையும் 500 ரூபா தாளையும் நீட்டினேன். 200 ரூபா தாள் கொஞ்சம் கலராக அழகாக இருக்கு இல்லையா, இதையும் 500 ரூபா தாள் கொஞ்சம் கலர் கம்மியாக தானே இருக்குது. அவன்கிட்ட காமிச்சேன், எதை எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அவன் 500 ரூபா தாளை தான் எடுத்தான். அப்போ நான் கேட்டேன், ஏம்மா இது அழகாக இருக்குல்ல, இது ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது, அப்போ இதை எடுத்துருக்கலாம்ல. அம்மா உங்களுக்கு தெரியாதா, இதில் பணம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும், இதில் நிறைய வாங்கலாம். ஒரு குட்டி பையனுக்கு பணத்துடைய விவரம் தெரியுது. இதையெல்லாம் எண்ணிக்கை வைக்கிறோம்ல. தொழுகையில் நம்மளுக்கு என்ன எண்ணிக்கை வச்சிருக்கோம்? இந்த ஆயத்துக்களை ஓதி ருக்கு இருக்கு, சஜதா இருக்கு, அதுல 3 தஸ்பியாத் இருக்கு, அத்தையாத் இருக்கு. 5 நிமிஷத்துல எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆனா தொழுகிறோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. தொழுகையை நிதானமாக தொழுகக்கூடியவனால நம்ம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளத்துல 6வது அடையாளமாக இருக்கு. அடுத்தது 7வது அடையாளம், உலகத்தின் ஆசையை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படாதீர்கள்னு சொல்லவே இல்லை. ஆசைப்படாட்ட நம்ம அம்முட்டு பேரும் தஸ்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு சுபானல்லா சுபானல்லான்னு போய்கிட்டே இருந்திருக்கலாம். இப்லீஸுக்கு வேலையே இருந்திருக்காரு. இப்லீஸுக்கு வேலை இருந்திருக்குமா? ஆசை இருந்தா தான் ஒரு அவனு போட்டி வரும்ல. இப்ப இப்லீஸ் வெல்றானா, நம்ம நப்சு அம்மாராவை வெல்றோமா? இதுதான் நம்மளுக்குள்ள போட்டி. நம்ம நப்சு அம்மாரா வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அவன் தோல்வி அடைஞ்சிருவான். இப்ப அவனை தோல்வி அடைய வைக்கக்கூடிய ஆசை நம்மள்கிட்ட இருக்கா? அவனை வெற்றி பெறக்கூடிய ஆசை நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா உலகத்தின் ஆசையை விட்டு இருப்பாருங்கிறது நமக்கு புரியும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சரி, இவ்வளவுதான் சம்பாதிங்க, இவ்வளவுதான் வீடு கட்டுங்க, சொத்து இவ்வளவுதான் செய்யுங்கன்னா நம்மளுக்கு கணக்கு போட்டு சொல்லலை. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கு கணக்கு இருக்கணும். நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஒரு கணக்கு இருக்கணும். நீ எவ்வளவு நேரம்னாலும் தூங்கலாம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும். எல்லாத்துக்குமே அல்லாஹ் கணக்கு வச்சிருக்கான். அப்ப அந்த கணக்கோட நம்மளுடைய வாழ்க்கைய இணைச்சோம்டா உலகத்தின் ஆசை நம்மளை விட்டு போய் போதும் என்ற மனம் வர ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுக்கல, எல்லாம் கொடுத்துருக்கான். அதுதான் உலகத்துல வாழும்போது நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கணும், மேலே உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. ஆனால் மறுமையில மேலே உள்ளவங்களை தான் பார்க்கணும், கீழே உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. அப்ப நாளைக்கு மறுமையில போய் இவங்கெல்லாம் இன்னென்ன காரியம் அல்லாஹ் தஆலா ஓதுங்கள் உயருங்களும்பா. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள்
மனனம் செய்து அதோட வாழ்ந்து அதே மாதிரி வாழ்ந்திருந்தவர்கள் என்ன செய்வாங்க? கட 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 கடன் மேல் உச்சிக்கு போவாங்க. நம்மளுக்கு எத்தனை சூறா தெரியுமா அந்தந்த சூறாவில் நிற்போமே. அப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஏன் அல்ல அந்த அப்படி உள்ளவர்களோட தொடர்போட இருந்துக்கிறோம். என்கிட்ட ஒரு நல்ல கற்ற ஆலிம் மனனம் செய்து குரானை மனனம் செய்து அதன்படி வாழக்கூடியவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அறிவிப்புல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. 40 குடும்பங்களை சொர்க்கம் கூட்டு போகலாமா. அப்படிப்பட்ட கூட்டங்கள்ல அல்லாஹ் தஆலா நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா எங்களையும் சேர்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டை இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி ஹஜ்ஜு ஒப்புக்கொண்டு அந்த ஹஜ்ஜோட மாவுள்ள வாழக்கூடியவங்க 10 குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கூட்டு போகலாமா. அல்லாஹ் நம்மளை வெறுமனையெல்லாம் விடலை. அப்ப நம்ம ஆசையெல்லாம் எங்கே வைக்கணும்? நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்திருக்கேன், யாரில் அந்த ஹஜ்ஜின் மாவுள்ளையே நீ வாழச்சை. நான் தொழுதிருக்கேன், தொழுகையின் மாவுள்ளையே நீ வாழச்சை. இதெல்லாம் ஆசை. ஆசைன்னு சொல்றதை விட பேராசை. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். போதுமென்ற மனதுடன் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எங்கே நடந்தாலும் மறுமைக்கு நோக்கமாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு 10 ரூபா ஒருத்தர் சதக்கா கொடுத்தாலும் அது மறுமையை நோக்கியா இருக்கணும், கபரை நோக்கி இருக்கணும். நம்மளுடைய மறுமை வாழ்வு சீராகிறதுக்காக இருக்கணும். எது நடந்தாலும் இப்ப பேசக்கூடிய இந்த வார்த்தையாகட்டும், கேட்கக்கூடிய உங்களுடைய இந்த நேரமாகட்டும், இது எல்லாமே மறுமைக்கு பயன்படணும், கபருக்கு பயன்படணும். அப்படிங்கிற நோக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு சம்பவம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தபுக்கு யுத்தம் நடக்கும்போது ரொம்ப வெயில் காலம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதி நிலைமைகள் ரொம்ப குறைவாக இருந்த காலம், தபுக்கு யுத்தம். அப்ப அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா 200 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவு சதக்கா செஞ்சாங்கன்னா. 200 ஒட்டகம் சுமக்கக்கூடிய, ஒரு ஒட்டகம் 1 டன்னுக்கு மேல சுமக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப அது 200 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவு சதக்கா செஞ்சாங்கன்னா தண்டம் இருக்கக்கூடிய செல்வம் அங்க நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருந்தான். அப்ப இன்னைக்கு நாமட செல்வம் உள்ளவர்கள் எப்படி சதக்கா செய்யறோம்? ஒரு நேரம் செஞ்சு பார்ப்போமே. இப்போ யாராவது ஒரு பைசா கேட்குறாங்கண்டா ஒரு 20 ரூபா கொடுப்போம்னு பரிசுக்குள்ளே கையை விடுறான். 10 ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன், 10 ரூபாயை போட்டுட்டு 20 ரூபா எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் 500 ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை உள்ள தள்ளி விட்டுட்டு 20 ரூபா தான் எடுக்கும். சஹாபாக்கள் அப்படிலாம் இல்லை, இறை நேசர்கள் அப்படிலாம் இல்லை, அல்லாஹ்வின் அடையாளம் உள்ளவர்கள் அப்படிலாம் இல்லை. நாமளும் அந்த வரிசையில் வருவதற்குரிய வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. 8வது அடையாளம், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளங்கள்ல அந்த மனிதனுடைய அடையாளங்களை 8வது அடையாளம், சோதனை காலகட்டங்களில், சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து இருப்பார்கள். சோதனையான காலகட்டம், எனக்கு சோதனையே வரல அப்படின்னு யாரும் கிடையாது. ஏன்னா நபிமார்களுக்கே அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். நபிமார்களே சோதனைக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அவங்களுடைய தரஜாக்களை என்ன செஞ்சான்? நபிங்கிற தரஜாவை விட அதிகமான தரஜாக்களை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்பவும் கொடுக்குறான். நம்மளுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை தருவான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க 8 வகையான சோதனைகள். உங்களோட விவசாயத்தை கொண்டு சோதிப்போம், மழையை கொண்டு சோதிப்போம், பிள்ளைகளை கொண்டு சோதிப்போம், குடும்பத்தை கொண்டு சோதிப்போம், கணவனை கொண்டு மனைவியை கொண்டு சோதிப்போம், மனைவியை கணவனை கொண்டு சோதிப்போம். அல்லாஹ் தஆலா சோதனைகளுக்கு பல வகை சொல்லியிருக்கான் இல்லையா? செல்வத்தை கொண்டு சோதிப்போம், நோயை கொடுத்து சோதிப்போம், கடனை கொடுத்து சோதிப்போம். இந்த சோதனைகளின் காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, ரப்பு இருக்கான், அல்லாஹ் தானே என்னை படைச்சான். இத்தனை சோதனைக்கு என்னுடைய பாவம் தான் காரணம். ஒரு மரணம் நடக்கிற வீட்டில் கூட பொறுமை காக்கணும். ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க ஜனாசா வீடு மாதிரி இருக்கும்பாங்க, அமைதியா இருக்கிற இடத்த பார்த்து. அமைதியா இருக்கிற இடத்த பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஜனாசா வீடு மாதிரி இருக்கும்பாங்க. நம்ம ஊர்களில் சொல்லுவோம், பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா மயத்துக்கார வீடு மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஒரு 2 பொம்பளை பிள்ளை 3வது பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படி ஒரு அமைதி இருக்கும். அல்ல அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த அடிப்படையில் அமைதி இருக்கணும். இப்ப
அழுகிற நேரமெல்லாம் அழுது எழுது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கேன்னு பேர். அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. பொறுமைக்கு கூலி அல்லாங்கிறான். இன்னல்லாஹமா சாஃபிரி, பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன்கிறான். நம்மளுக்கு பொறுமைங்கிறது எப்படிலாம் இருக்கு? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ ஒரு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம எங்கேயாவது சொல்லிருங்களேன், என்னாச்சு யாருமா? அப்போ மௌத்தா போனாதான் நம்ம சொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆயிடுதா இல்லையா? அப்போ நம்ம இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருந்துடணும். என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் என் ரப்பு போதுமானவன். எனக்கு தாக்கத்தை கொடுத்தாலும் அவன் தான், எனக்கு ஆதியத்தை கொடுத்தாலும் அவன் தான், நோயை கொடுத்தாலும் அவன் தான். அல்லாஹ் தர நோயை கொடுக்கறதுக்கு முன்னாடியே மருந்தை கொடுத்து தான் நோயை கொடுக்குறான். மருந்தை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கிடுவான், இறக்கிட்டு தான் நோயை கொடுப்பான். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். நம்ம என்ன சொல்லிடுவோம், ஏதாவது உங்களுக்கு வந்த உடனே நான் தான் கிடைச்சேனா இவனுக்கு, அப்போ அடுத்தவங்களுக்கு வந்தால் நம்ம சந்தோஷமா இருப்போமா? எந்த நிகழ்வுகள் யாருக்கு நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய, நம்ம பங்கு துவாவாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த சோதனை ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். மரணத்துக்கு மட்டும் கிடையாது, அது துவா, அது ஆயத்து சொல்லணும். அடுத்தவங்களுக்கு நம்ம அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு துவா செய்யணும். இப்போ ஒருத்தர் மரண செய்தி யார்கிட்ட இருந்தாலும் வருது, எல்லாருக்கும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கட்டும், மவுத்து எல்லாருக்கும் உண்டு தானே. இப்போ நான் மவுத்தாகிறேன்னு உங்களுக்கு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அதை பற்றி இல்லை. என்ன சொல்லுவீங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் 3 முறை இஸ்திக்பார், குறைஞ்சது தலைமை இஸ்திக்பார் தெரிஞ்சால் தலைமை இஸ்திக்பாரை ஓதிக்கிடலாம். தலைமை இஸ்திக்பார் எல்லாருக்கும் தெரியும் தானே? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வானா அபுதுக்க வானா அலா அவுதிக்க வவுதிக்க மஸ்தஅத்து அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனத்து அபூ தம்பி பஹுபிரலி யகுபிரு துனூப இல்லா அன்த. இது நமக்கு ஓதும்போது எனக்கு உங்களுக்கெல்லாம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஓதி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அதில் இருக்கிற சுகம். இப்போ நம்ம நான் அந்த நேரம் ஓதிக்கிட்டு இருக்கையில் நம்ம முன்னால் யாராவது உணர்ந்து ஒரு 1000 ரூபாய் நீட்டினாலும் எனக்கு ஓதலில் தான் பெருசாக தெரியும், அந்த 1000 ரூபாய் எனக்கு பெருசாக தெரியாது. உலகம் நம்மளுக்கு இந்த இஸ்திக்பாரை ஓதிட்டு ஒரு மனிதர் காலையில் ஓதுனா மாலை வரைக்கும் பாதுகாக்கப்படுறாங்க, மரணத்தை தவிர. மரணம் எப்போ வேணாலும் வரலாம், அதுக்காண்டி ஓதிட்ட மரணம் வரக்கூடாதுன்னா எங்க கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் 3 தடவை இஸ்திக்பாரை ஓதிட்டு 3 சூரத்துல் இஹ்லாஸ் 3 முறை ஓதி 3 முறை சலவாத்தை ஓதி, யா அல்லாஹ் இவர்களுடைய மன்னரையும் மறுமையும் லேசாக்கி விடு யா அல்லாஹ் அப்படிங்கிற துவாவை நீங்கள் செஞ்சிட்டீங்கண்டா இன்ஷா செய்வீங்களாம்மா? இப்போவே கேட்டு வச்சுக்கிறேன். இன்ஷா எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்கிறத இருந்தால் நான் முந்திட்டேன்ல, அப்போ நான் நினச்சி கேட்கணும். இப்போ அப்படி செஞ்சுட்டா நான் என் ஜனாசாவை கபருக்கு கொண்டு போகிறதுக்குள்ள உங்கள் துவா அங்கே போய் நிற்குமா? சுபஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வோட ஒன்றி போய் இருப்பது, எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வோட இணைந்து இருப்பது. அல்லாஹ் தஆலா துன்பம் வரும்போது நம்ம அல்லாஹ்னு கூப்பிடுறதை விட இன்பமாக இருக்கும் நேரத்தில் என்னை நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் கஷ்ட நேரத்தில் நான் உங்களை நினைப்பேங்கிறேன். அல்லாஹ் மட்டும் நினச்சிட்டேன்டா. இப்போ ஒன்றுமானா எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும்னு சொன்ன ஒரு பெரிய பணக்காரவங்களை பார்த்து எனக்கு அவங்க தெரியும்னு சொல்லிட்டா அது எவ்வளோ ஒரு கெத்து வருது. அல்லாவே நம்மளை தெரியும்னு சொல்கிறேன்னு வைங்க மலக்குமார்கள்ட்ட, அதை விட பெருசாக நம்மளுக்கு வேணுமா? அப்போ இந்த 8 அடையாளத்துக்கும் உரியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்மளுடைய துன்பத் துயரங்களை நீக்கி கவலை கஷ்டங்களை போக்கி நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அவன் பக்கம் செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிய அருள் புரிவானாக. அனைவரும் அனைவருக்காக துவா செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்த அருள் புரிவானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.